எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற சகல ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோ மூலமாக முக்கியமான விடயம் ஒன்று தொடர்பாக ஓய்வூதியர்களை நினைவூட்டுகின்றோம். அதாவது 2026ஆம் ஆண்டுக்குரிய ஓய்வூதியர்களுடைய உயிர்வாழ் சான்றிதழினை புதுப்பித்துக் கொள்வதற்குரிய நாட்கள் இன்னும் 9 காணப்படுகின்றன. 2026 மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னதாக நீங்கள் உங்களுடைய உயிர்வாழ் சான்றிதழினை புதுப்பித்துக் கொள்ளுதல் அவசியமாகிறது. பலர் இந்த கடமையினை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அநேக மாணவர்கள் நிகழ்நிலை ஊடாக வங்கிகளில் அல்லது பிரதேச செயலகங்களில் சென்று அல்லது ஓய்வூதிய திணைக்களத்தில் நேரடியாக சென்று கைவிரல் அடையாளம் மூலமாக உயிர்வாழ் சான்றிதழை புதுப்பித்திருக்கிறார்கள். மேலும் சிலர் கிராம அலுவலர் ஊடாக அவரிடம் காணப்படுகின்ற பத்திரத்தில் கையொப்பமிடுவதன் மூலமாக இதனை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பலர் இதனை பூர்த்தி செய்யவில்லை என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. தற்போது பிரதேச செயலகங்களில் கையொப்பமிட்டவர்களுடைய விவரங்கள் கிராம அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அந்தந்த கிராம அலுவலர்கள் தன்னுடைய கிராம அலுவலர் பிரிவில் இருக்கின்ற ஓய்வூதியர்களுடைய விவரங்களை பரீட்சித்து இதுவரை கையொப்பமிடாதவர்கள் பற்றிய தகவல்களை திரட்டுகின்ற நடவடிக்கைகள் தற்போது இடம்பெறுகின்றன. இருப்பினும் உயிர்வாழ் சான்றிதழை இதுவரை பூர்த்தி செய்யாதவர்கள் நேரடியாக உங்களுடைய கிராம அலுவலரை நாடி இதனை பூர்த்தி செய்து கொள்ளலாம். பல ஓய்வூதியர்கள் தங்களுடைய உறவினர் வீடுகளில், அதாவது தன்னுடைய நிரந்தர பிரதேச செயலக பிரிவில் இருந்து வேறு பிரதேச செயலகங்களில் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக திட்வா புயல் போன்ற நிலைமைகளின் காரணமாக இது இடம்பெற்றிருக்கலாம். அவ்வாறானவர்கள் நீங்கள் தற்போது தற்காலிகமாக தங்கியிருக்கின்ற பிரதேச செயலகத்தில் உரிய கிராம அலுவலரிடம் போய் நீங்கள் உங்களுடைய உயிர்வாழ் சான்றிதழை புதுப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர் அதனை உங்களுடைய நிரந்தர பதிவு பிரதேச செயலகத்துக்கு அனுப்புகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்வார். ஆனால் சில கிராம அலுவலர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு தகவலும் காணப்படுகின்றன. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் உரிய சுற்றறிக்கையை அவருக்கு காண்பித்து நீங்கள் இந்த சலுகையினை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இது இன்னும் குறுகிய காலமே இருக்கின்றபடியினால் இந்த வீடியோவை சகல ஓய்வூதியர்களுக்கும் பகிர்ந்து உதவுமாறு அறிவுறுத்துகின்றேன். நீங்கள் இவ்வாறு இதனை பூர்த்தி செய்யாத போது ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் உங்களுக்கு தெரியும். கிராம அலுவலர்கள் இந்தந்த ஓய்வூதியர்கள் இந்த பிரதேச செயலக பிரிவில் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகின்ற போது உங்களுக்கு பென்ஷன் கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்படும். அதே நேரத்தில் ஜூலை மாதம் பென்ஷன் அதிகரிப்பு செய்யப்பட இருக்கின்றது. இதன் போது இந்த உயிர்வாழ் சான்றிதழை உரிய முறையில் புதுப்பிக்காதவர்களுக்கு நிச்சயமாக பென்ஷன் அதிகரிப்பு தற்காலிகமாகவேனும் இடைநிறுத்தப்படும். எனில் அந்த புள்ளி விவரங்கள் சரியாக இருப்பது அவசியமாகிறது. நீங்கள் இதுவரை கையொப்பமிட்டவர்கள் அல்லது கைவிரல் அடையாளம் மூலமாக உயிர்வாழ் சான்றிதழை புதுப்பித்தவர்கள் உங்களுடைய அப்டேட்ஸ்களை தற்போது இணையதளத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய இணையதளத்தில் நீங்கள் இதனை நேரடியாக அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்கள் இதனை பார்வையிடக்கூடிய வசதிகள் காணப்படுகின்றன. உங்களுடைய என்ஐசி இலக்கத்தை பதிவிடுவதன் மூலம் இந்த இணையதளத்தில் சென்று உங்களுடைய விவரங்கள் சரியாக அப்டேட் செய்யப்பட்டிருக்கின்றதா என்பதையும் நீங்கள் பரீட்சித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே ஓய்வூதியர்களே, இன்னும் குறிப்பிட்ட இந்த சில நாட்களில் உங்களுடைய உயிர்வாழ் சான்றிதழ் தொடர்பான பதிவுகளை சரிபார்த்து கொள்வதோடு அப்டேட் செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுடன் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். முக்கியமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.